वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमनपद्यगुणम् बुधाग्र्यम् नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तम् श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। श्रीनाथवत्म्याक्षान् रामं यामनपूर्णमिष्टयतिरात् गोविंद भट्टारकान् वेदान्ताख्यमुनिक्लिपुलमुदनं श्रीरङ्गेश्वर केशवारि कमलावासान् भजे केशवं केशवारि कृपापात्रं दिशमादिगुणार्णवं श्रीशिलारीतीशानं देशिकेन्द्रमहं भजे श्रीमद्रङ्गशतारसिंहविवराल्लब्धागमान्तद्वयम् श्रीमद्वीररघुद्वहाद्यषट्चित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतं सुदेशिकेते कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदुर्गशासनवशं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशतारियोगिचरणं नस्तात्मरक्षापरं श्रीमद्रङ्गशतारिवीररघुराट् लब्धागमान्तद्वयं गिरिष्याडम्बविवर्जितं शुभगुणैर्भान्तं महत्त्वं सजं वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशिकदीन्तकटाक्षलब्धत्रिचिन्तसारमणवद्दिगुणं बुधाग्र्यं नारायणाद्यतिदुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्स्मागमं नमाम्यहं द्राविडवेदसागरम्. அடியனுக்கு இங்க கொடுக்கப்பட்ட விஷயமானது திருவாய்மொழி முதல் பத்துல 6ஆம் திருவாய்மொழி பரிவதில் ஈசனைப்பாடி என்ற திருவாய்மொழி. சொல்ல தேவை அதுக்கு அக்ரியதேர் அர்ச்சபாவாத் அப்படின்ற சுவாமி தேசிகனுடைய பிரம்மடோபனிஷத் சாரத்தை அந்த ஸ்லோகத்தை தான் முதல்ல சொல்லி நிர்திஷ்டமா அப்படி சொன்னான். இப்போ முதல்ல திருவாய்மொழியில முதல் 10 சித்தம் சேவியம் சுபோக்கியம் அப்படின்ற ரீதியில முதல் 10க்கு அர்த்தம் சேவியத்துவம். சர்வஸ்மாத் பரத்வனான எம்பெருமானுடைய குணங்களை முதல் 10ல் அனுபவிக்கிறேன் அப்படின்னு. அதுலயும் முதல் 10ல் 10 தசகங்களாக பிரிக்கப்பட்டு அதுல ஒவ்வொரு தசகங்கள்ல என்னென்ன சாதிக்கிறேன்றத ஆதாவித்தம் பரத்வாத் அகில சமதையா பக்த சௌலபிய பூம்னா நிசேஷாகஸ்தஹத்வாத் கிருபண சுகடனாத் சக்கிய சம்பிராதனத்வாத் அப்படின்றதுனால முதல் திருவாய்மொழியில ஆதாரித்தம் பரத்வ குணத்தை சாதிச்சு 2வது திருவாய்மொழி வீடுமின் முற்றத்துல அந்த பரத்வ குணமான இருக்கிறவனை எல்லாரும் பஜியுங்கோள் அகில சமதையா அப்படின்றதுனால சாதிச்சு 3வது பக்த சௌலபிய பூம்னா அப்படின்றதுனால அவனுடைய சௌலபிய குணங்கள் அந்த பஜிக்க வேண்டியவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சௌலபியனானவன் சர்வ சௌலபியன் அப்படின்றத சாதிச்சு மேல 4வது நிசேஷாகஸ்தஹத்வாத் நம்மளுடைய அபராதங்கள்லாம் சகித்துக் கொண்டிருக்கோம், சகிஷ்ணுவாக இருக்கிறவனான பரமாத்மா அவன். அப்படி அதுக்கப்புறம் கிருபண சுகடநாத் அப்படின்னு 5வது வளவேள் உலகின் முதலாயிட கிருபண சுகடநாத் அப்படின்னு சாதிச்சு. அப்படின்னா அந்த சௌஷீல்ய குணங்கள்லாம் திருப்பி சாதிச்சு சரி இப்படிப்பட்டவனை பஜியுங்கோள் சொல்லிட்டு இப்படிப்பட்டவனை பஜிக்கிறது எல்லாருக்கும் சுலபமா அப்படின்னு கேட்டா அதுதான் அவன் துர்லபனானவனாச்சே. துராராதனானா அப்படின்னு கேட்டா இல்ல, அவன் ஸ்வாராதனன் தான். அதனால சக்கிய சம்பிராதனத்வாத் அப்படின்றதுனால இங்க இந்த இந்த தசகத்தை ஆரம்பிக்கிறேன். இதுல முன்னாடி சொன்ன மாதிரி அந்த 10 அடியவர்கள் இவங்களை சர்வசுலபன்னு சொல்லிட்டு எல்லாரும் பஜிக்க வேண்டியன்னு சொல்லிட்டு அவன் பக்தி யோகத்தினால பஜிக்க வேண்டும், அவனை எல்லாரும் அவனை அடைய வேண்டும், பக்தி யோகம் பண்ணி அவனை அடைய வேண்டும் பெருமானை. அந்த பக்தி யோகம் பண்றதுக்கு பல உபகரணங்கள் தேவை. அதுக்கெல்லாம் நம்ம அருகதையானவர்களா முதல்ல அந்த உபகரணங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்குமா? ஏன்னா
பெருமாள் சாதாரணமாக நித்தியசூரிகளால் அப்புறம் தேவர்களாலாம் நன்கு ஆராதிக்கப்படுபவன். நம்ம பண்ற பக்தி யோகங்கள்லாம் முதல்ல பக்தி நம்ம பண்றதுனால இந்த வியக்தி அருகதை உண்டோ நம்மளுக்கு முதல்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த உபகரணங்கள்லாம் நம்மளுக்கு சுலபமா இருக்குமா, அந்த துர்வனான பரமாத்மாவை அனுபவிக்கிறதுக்கு இந்த நம்ம கிட்ட இருக்க உபகரணங்களால அனுபவிக்க முடியுமா அவனை அப்படின்னு கேட்கறதே தான் இந்த பதிகத்தை சாதிக்கிறேன். பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவி பிரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே அப்படின்னு சாதிக்கிறேன். இங்க இப்படி எல்லாரும் பெருமாள் விட்டு விலகலாலேன்றது ஆழ்வார் அனுபவிச்சுன்னு வந்து கூட இருக்கிறவெல்லாம் பக்தி யோகங்களை கண்டு பயந்து விட்டு போறதுனால அவர்களையும் எப்படியாவது பெருமாளை ஆசிரியிக்க வைக்கணுன்றதுக்கோசரம் இந்த பதிகத்துல அவனுடைய சுவாராதனத்துவத்தை விசதமாக சாதிக்கிறேன். அப்போ இங்க எல்லாரும் யாரும் விலகக்கூடாதுன்றதுக்கோசரம் அவனுடைய சௌலபியத்துவத்தை சொல்லணும். இங்க வந்து கர்த்திரு அருகதை இங்க எல்லாருக்கும் இருக்கோ அப்படின்னு கேட்டா அது கண்டு அஞ்சா வேண்டாம் யாரும். இங்க எல்லாருக்கும் அருகதை உண்டு. எந்த கரணங்களை வச்சு வேணாலும் பெருமாளை பூஜிக்கலாம். அதுக்குதான் பரிவதில் ஈசனை பாடி விரிவது மேவலுருவி புரிவகையின்னி நன்னீர் தூய் புரிவதுவும் புகைப்பூவே அப்படின்னு. பரிவது ஏதோ எந்த உபகரணங்களாக இருந்தாலும் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் இவமே பக்தியா பிரயச்சதி என்ற ரீதியில எந்த உபகரணங்களாக இருந்தாலும் போறோம். பரிவதில் இந்த துக்க விரகனான பரிவது துக்கம் அது இல்லாதவன் துக்க விரகனான ஈஸ்வரனை யாராக இருந்தாலும் ஆசிரியிக்க முடியும். பரிவதில் ஈசனை. இப்போ இங்க துக்க விரகன்றதுனால இங்க வந்து அவனுடைய அபகதபாத்மத்வாதி குணங்களை ஹேய பிரத்தினீகத்துவத்தை காமிக்கிறது. ஈசனை பரிவதில் ஈசனைன்றதுனால அவனுடைய கல்யாண குணங்கள் சொல்றதுனால இங்க உபயலிங்கத்தையும் இங்க சாதிக்கிறார் அப்படின்னு. பரிவதில் ஈசனை பாடி பாடினா பல்லாண்டு பாட வேண்டும் அப்படின்னு. ஈசனை பாடி விரிவது மேவல் உருவீர். விரிவது விஸ்தாரமாக விஸ்திருத பாவம் விரிவது. மேவல் அப்படி சம்பத்தை பெற வேண்டும் எல்லாரும் பெரும் உருவீர். விரிவது மேவல் உருவீர். குறிவகை பிரிவகை பிரிவகை பிரிவகையின்றி நன்னீர் தூய் புரிவதும். பிரிவகையின்னி பிரிவகைன்னா விஸ்லேஷம் இல்லாத யாரும் பகவானை கண்டு விஸ்லேஷிக்க வேண்டாம். விஸ்லேஷித்து தள்ளி போக வேண்டாம். அவனை கண்டு பயந்து யாரும் நடுங்கி போக வேண்டாம். அவன் வந்து சர்வசுலபன். அதனால எல்லாரும் கிட்ட அண்டி வாங்கோள் அப்படின்றது. பிரிவகையின்றி நன்னீர் தூய். இங்க வந்து நன்னீர் சுத்தமான ஜலமோ தூய ஜலம். நன்னீர் தூய் தூய ஜலம் நன்னீர். புரிவதுவும் புகை பூவே. புகை தூபங்கள் இல்ல வாசனையான பூக்கள் ஏதோ பூக்கள் எந்த பூக்களால வேணா அர்ச்சிக்கலாம். ஆனா சாதாரணமா கண்டகாரிகா தேவாய வினிவேதைய அப்படின்றது இருக்கு. அப்போ எந்த புஷ்பங்களாலையும் கண்ட புஷ்பங்களை வாசனை இல்லாத புஷ்பங்களெல்லாம் ஆராதிக்க கூடாது பெருமானா அப்படின்னு சொல்றது. அப்படின்னு கேட்டால் முள் இல்லாததுதான். அதான் கண்டக புஷ்பம். அதான் முள் இல்லாதது. அதான் கள்ளார் துழாயும் கனவளையும் கூவளையும் முள்ளார் முளரையும் ஆம்பளமும் கண்டக்கால் அப்படின்னு சாதிச்சிருக்கேன். அதெல்லாம் எதுக்குன்னா அது இந்த பக்தனுக்கு இங்க நஞ்சியர் சாய்க்கிறேன்னு சாதிக்க பக்தனுக்கு கையில முள்ளு குத்திடுமா, பெருமாளுக்கு அது உகக்காதுன்னு இல்லை. ஏன்னா எல்லாமே அந்த இந்த லீலா பூத்திர இருக்கிறது மொத்தமே அவனுக்கு உகந்ததுதான். இருந்தபடியானாலும் அவனுக்கு பக்தனுக்கு அதுல ஹிம்சையாயிடுமோ அப்படின்றதுனால பெருமாள் வந்து அதெல்லாம் வாண்டாம் அப்படின்னு அது சொல்லிருக்கு அப்படின்னு. அதனால எந்த புஷ்பமாக இருந்தாலும் பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் எந்த புஷ்பமாக இருந்தாலும் பக்தியினால எவன் பக்தியினால அவனை ஆசிரியிக்க நினைக்கிறார்களோ அவர்கள் புரிவகையின் நன்னீர் தோய் புரிவதும் புகை பூவே அப்படி நல்ல பூக்களால அவனை ஆசிரியுங்கோள்
இதுக்குதான் இங்க சுவாமி தேசிகன் சாய்க்குது அக்ரீதை அர்ச்சியபாவாது, கிரயணமே இல்லாத ஒரு செலவு அர்த்தவியம் சுத்தமா பண்ணாது, அர்த்தவியம் எல்லாம் பண்ண மாட்டான். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு அவனை ஆராதிக்க வேண்டும். அக்ரீதை அர்ச்சியபாவாத் அப்படின்றதுனால முதல் பாசுரத்துக்கு அர்த்தம். அப்புறம் மதுவார் தன்னன், ரெண்டாவது பாசுரம், மதுவார் தன்னன் துழாயான் முது வேத முதல்வனுக்கு எதுவேது என் பணி எண்ணாது அதுவே ஆட்சியுமிடே அப்படின்னு சாய்க்கிறேன். மதுவார் தன்னந்துழாயான், இங்க இங்க ஆட்சியுமிடே, மதுவார் வாசனை மிகுந்த தன்னந்துழாய் துளசி புஷ்பத்தை உடையவனான எம்பர், தேன் நிறைந்த மது ஆடி, தேன் நிறைந்த துளசி துளசி மலர்களை, துளசி மாலையை உடையவனான அணிந்து கொண்டிருக்கிற எம்பெருமான். மதுவார் தன்னன் துழாயான், அவன் எப்படிப்பட்டவன்? இப்போ முதல் பாசுரத்தினால கரண சாமர்த்தியம், கரணங்கள்லாம் அருகத்தை இருக்கா, கரண அருகத்தையே வியாபிருத்தி பண்ண. இந்த பாசுரத்தினால வெக்தி கற்று அனர்ஹத்தைய வியாபிருத்தி பண்றேன். அப்பன்னா இங்க மதுவார் தன்னந்துழாயான் முதுவேத முதல்வன், முதுவேதம் பிராச்சீனமான பழமையான வேதம், எல்லாத்துக்கும் உயர்ந்ததான வேதம். அந்த வேத முதல்வன், வேத பிரதிபாத்தியனான எம்பெருமான், முதுவேத முதல்வன், அபகத பாத்மா, இப்படிப்பட்ட குணங்களை உடையவனான எம்பெருமான் நம்மளை எப்படி இது பண்ணுவான்? முதுவேத முதல்வனுக்கு என் பணி எது, என் பணி எது, என் பணி ஏது, என் பணி அப்படின்னு அந்த அந்த எம்பெருமான் என்ன பண்ணுவான்? நீ பண்ணாதான், தேவர்கள் பண்ணாதான் ஏத்துப்பான், நான் பண்ணாதான் ஏத்துப்பான்னு கிடையாது. அவனுக்கு அந்த தாரதன்மியம், பக்ஷபாதமே இல்லாதவன். எதுவே என் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே, அதுவே அவனுக்கு அவனை ஆட்கொள்வதற்கான வழி உபாய் அப்படின்னு இங்க எதுவேதன் பணி என்னாது அதுவே ஆட்சியும் ஈடே அப்படின்னு ரெண்டாவது வாசகத்தால கற்று அனர்ஹத்தைய போக்கரே, பயந்துட்டு இருக்க வாழ்க்கை எல்லாரும் பெருமாளை பஜிக்கிறதுக்கு வாருங்கோள், யாரும் அஞ்ச வேண்டாம் அப்படின்னு சாதிச்சு அடிமை செய்யுங்கோள், ஆட்சியும் ஈடே அடிமை செய்யுங்கோள் அப்படின்னு. மூணாவது ஈடுமெடுப்பமில் ஈசன் மாடு விடாது என் மனனே ஆடுமென்னா அவன் பாடல், ஆடுமென்னா அவன் பாடல் ஆடும் என் அங்கம் அணங்கே அங்கம் அணங்கே. ஈடும் எடுப்பு, ஈடுன்னா விடுகை தியாகம், எடுப்பு ஸ்வீகாரம். இந்த தியாக ஸ்வீகாரம் இல்லாதவன் அற்றவன் ஈடும் எடுப்பமில் ஈசன். ஏன்னா இவன் உபயலிங்கத்தையும் உடையவன் ஈசன், சர்வஸ்மாத் பரன் அப்படி. மாடு விடாது என் மனனே, அப்படிப்பட்ட ஈஸ்வரன் இடத்துல மனோவாக்காய கரணத்திரயத்தாலும் நான் என்னுடைய நிலைமையை மறந்து அந்த மனோவாக்காயங்களால் கரணத்திரயத்தாலும் அவனிடத்துல நான் பிராவண்யம் ஆயிட்டேன் அப்படின்றதுனால இந்த பாத்திரத்தினால அது சாய்க்கிறேன். ஈஸ்வரனோட குணங்களை சாதிச்சுட்டு வந்துட்டே இருக்கச்சேவே தன்னையே மறந்து தான் கரணத்திரயத்தினாலும் அவனிடத்துல பிரவீணன் ஆயிட்டேன் அப்படின்றத ஆழ்வார் இந்த பாசுரத்தினால சேர்க்கிறேன். ஈடும் எடுப்புமில் ஈசன், அந்த ஈடும் விடுகை எடுப்பு ஸ்வீகாரம் ரெண்டும் இல்லாதவனான ஈசனை எம்பெருமானே நான் கரணத்திரயத்தாலும் பாடுமென்னா அவன் பாடல், அது வாக்கைங்கரியம். ஆடும் முதல்ல ஈடுமெடுப்பு மாடு விடாது என் மனநேன்னு சொன்னார். மனநேன்னு மனசனால நினைத்து, அப்புறம் வாயினால பாடி, அப்புறம் சரீரத்தினால் ஆடுமென் அங்கம் அணங்கே தெய்வாவிஷ்டரை போல நான் ஆடுகிறேன் அப்படின்றதுனால இந்த மூணாவது பாசுரத்தினால சேர்க்கிறேன். அணங்கன வாடுமென் அங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் பிணங்கி அமரர் பிதற்றும் குணங்கெழு கொள்கை இல்லானே. அப்படிப்பட்ட ஆழ்வார் எப்படின்னா பிணங்கி அமரர் பிதற்றும், அமரர்கள்லாம் உயிர் அனுபூயமான குணங்களையும் அந்நீர் அனுபூயமான குணங்களையும் வச்சுட்டு
நான் சொல்றேன், நான் அனுபவிக்கிற குணங்கள் தான் பெருமாளுக்கு உகந்ததான குணம், நான் அனுபவிக்கிற குணங்கள் தான் எல்லாரும் போட்டி போட்டுன்னு சொல்லி கடைசியில அவளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சரி இதுதான் நல்லா இருக்கும் போட்டு இதுதான் நல்லா இருக்கும், நீங்க அனுபவி இதுதான் நல்லா இருக்குமோ அப்படின்னு பிணங்கி பிணங்கி அமரர் பிதற்ற, இந்த அமரர்கள்லாம் பிதற்றா அப்படி எதுதான் வசத்தியான குணம், நான் அனுபவிக்கிற குணங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட குணங்களுக்கெல்லாம் கொள்கை சேர்க்கைக்கு அப்படிப்பட்ட குணங்களோடைய சேருமிடமான சமுர்தரான எம்பெருமான். அதனால அப்படி நானும் அந்த இதுல அனங்கன ஆடுமென்னங்கம் வணங்கி வழிபடும் ஈசன் அனங்கன ஆடுமென்னங்கம் அப்படிப்பட்ட எம்பெருமானை நானும் அப்படி அவளுக்கோட போட்டி போட்டு ஏதோ நானும் பாடின்னு இருக்கேன் அப்படின்னு சாதிச்சேன். கொள்கை கொள்கை கொலாமை இராதான் எள்கள் இராகம் இல்லாதான் வில்கள் வில்லாம விரும்பி உள்கலந்தார்க்கு ஓரமுதே உள்கலந்தார்க்கு ஓரமுதே. கொள்ள வேண்டும், இவனை ஸ்வீகரிக்க வேண்டும். கொள்கை கொலாமை இல்லாதான், கொள்கை ஸ்வீகரித்தல், கொலாமை தியாகம், இது ரெண்டும் தான் முன்னாடியே ஈடுபாடு சாதிச்சுட்டார். அது சாதிச்சுட்டு அப்படிப்பட்ட குணங்களை சொல்லிட்டு திருப்பி பெருமாளோட உத்கிருஷ்டத்தை, ஏன்னா திருப்பி யாரும் விலகிடக்கூடாது, பூசி இருப்பவர்களை பெருமாள் கண்டு அஞ்சு இருப்பவர்களை கண்டு திருப்பியும் உரைக்கிற, எல்லாரும் மறந்து போயிட்டு திருப்பி போயிட போறாளே பெருமாளை கண்டு அஞ்சு, அதனால திருப்பியும் கொள்கை கொள்ளாமை இல்லாதான். அப்புறம் எள்கள் இராகம், எள்கள்னா துவேஷம், ராகம் ராகம் பாசம், எள்கள் இராகம் இல்லாதான் வில்கள் வில்லாம விரங்கு. இப்படிப்பட்ட எம்பெருமான என்ன பண்ணணும்னா நம்ம உள்கலந்தார்க்கு ஓர் அமுதே, இவன் தான் ஒரே பிராப்பியன், பிராப்பியனான ஒரே பிராப்பியனான எம்பெருமான் இவன். இவனை என்ன பண்ணணும் நம்ம வில்க வில்லாம விரும்பி, நம்ம கிட்ட இருக்கிற மீதி இங்க பிராப்பியேதர வைஷமியத்தை சாதிச்சுட்டு பிராப்பிய திருஷ்ணா எம்பெருமான இடத்துல இருக்கணும். பிராப்பியேதர வைஷமியமானது மீதி விஷயத்துல வைத்திருஷ்ணியம் அது லோக விஷயங்கள்ல இருக்கு எல்லாருக்கும். அப்படிப்பட்ட பிராப்பியேதரமான விஷயங்கள்லாம் நீங்க லயிச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் உடனே விட்டுட்டு வரணும், மெதுவா இல்லை மொத்தமா ஒரே அடியா விட்டுட்டு உள்கலந்தாருக்கு ஓரமுதே, அவனை ஆசிரியிச்சவர்களுக்கு அவனே ஒரே மோட்சதானம் கொடுக்கிற ஒரே பிராப்பியம் அவனே, மோட்சம் அவனே பிராப்பியம் எல்லாமே அவனே அப்படின்றதுனால உள்கலந்தாருக்கு ஓரமுதே அப்படின்னு சாப்பிட்டு. அமுதம் அமரர்கட்கு இந்த நிமிர் சுடர் ஆழி நடுமால் அமுதிலும் ஆற்ற இனியன் நிமிர்த்திறனீள் கடலானே. அமுதம் அமரர்கட்கு இந்த இங்க சரி, இப்போ பெருமாள் எல்லாருக்கும் சுலபன், அவனையே ஆசிரியங்கோள் சொல்லியாச்சு. அவனை ஆசிரியிச்சா தன்னையே கொடுப்பான் அப்படின்றது இந்த பாசுரத்தை, தன்னையே கொடுக்குறான், ஏன்னா அவனே பிராப்பியன், ஆனால் தன்னையே கொடுக்குறான் ஒருத்தனுக்கு அப்படின்னா அதான் அமுதம் அமரர்கட்கு இந்த அமுதத்தை அமரர்கட்கு, தேவர்கள்லாம் பார்க்கடல் கிடையும் போது அமுதத்தை தேவர்களுக்கு அளித்தான். சரி, தேவர்கள் அதை விரும்பினார்கள், அதை அளித்தான். யாரவன்னா நிமிர் சுடர் ஆழி நடுமால் சர்வ தேஜஸ்மயனான எம்பெருமான், தேஜஸ்கனான எம்பெருமான். அப்படி சரி, இப்போ எல்லாருக்குமே தன்னையே கொடுத்துருவானா, தன்னை அபேட்சிச்சு வந்தவாளுக்கு மொத்த பேருக்கும் தன்னையே கொடுத்துருவானா அப்படின்னா அங்கேயும் கொஞ்சம் வைஷமியம் இருக்கு, கொஞ்சம் ரெண்டு பேருக்கும். என்னன்னா அமுதிலும் ஆற்ற இனியன், இவன் அமுதிலும் அமுதத்தை காட்டிலும் ஆற்ற இனியன், அமுதத்தை காட்டிலும் இவன் அதிகமான போக்கியன், அதிகமான போக்கியனானபடினால. ஆனா சில பேர் என்ன பண்றா, அவனை விட்டுட்டு ஏதோ அல்பமான சில பழங்கள், அமுதம் போல சில அல்பமான பழங்களை பிரார்த்திச்சவர்களுக்கு அல்பமான பலனை மாத்திரம் தரான். அங்க வைஷமியம் ரெண்டு பேருக்கும். மீதி எல்லாருக்கும் அவன் திருவடியை அடைந்தவர்களுக்கு மொத்தத்தையும் தரான், தன்னையே தரான் அப்படின்றது இங்க. நீழ்கடல் சூழங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான் தாள்கள் தலையில் வணங்கி நாள் கடலை கழுவினேன். இப்படி ஆசிரியச்சவர்கள்லாம் இந்த
நாள் கடலை கழுவினே. இந்த காலங்கள், இந்த கால சக்கரங்கள், கால சம்சாரத்தை, இந்த கால சாகரத்தை வந்து எல்லாரும் கழுவினே. எப்படின்னா தாள்கள் தலையில் வணங்கி, நம்ம சக்ருத் கிருதோஞ்சலிஹி, அதுதான் அங்கேயே முதல்ல சொல்லணும். ஆளவந்தார் சாதிச்சபடி தத் தொதங்கிரி உத்திஷ்ய கதாபி கேனசித் யதா ததாவாபி சகுத் கிருதோஞ்சலிஹி அப்படின்றதுனால எந்த விதமானாலும் யதா ததாபி அதிகாரி நியமம் கிடையாது, கரண நியமம் இல்லை, எந்த நியமும் வேண்டாம். சகுத் கிருதோஞ்சலிஹி யதா ததாவாபி, எப்போ வேணா பொண்ணினி அந்த அப்படின்றதுனால நீழ்கடல் சூழங்கைக்கும் தோள்கள் தலை, தாள்கள் தலையில் வணங்கி, அப்படிப்பட்ட தாள்களை பரம பிராபியமான போக்கியமான தாள்களை தலையில் வணங்கி நாள் கடலை கழுவினேன். இங்க வந்து ராமாவதாரத்தை சாதிக்கிற நீழ்கடல் சூழ் இலங்கைக்கோன் தோள்கள் தலை துணி செய்தான். இலங்கைக்கோனான ராவணனை தோள்களையும் தலையும் துணி செய்தான், அழித்தான். அப்படின்னா இங்க வந்து அவன் வந்து சம்ஹரிக்க வேண்டும் அப்படின்ற சங்கல்பத்தினாலாம் கிடையாது, இதனாலாம் கிடையாது. எல்லாரும் நம்மளாம் ஒரு காரியம் பண்ணானுன்னா பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது அதுலயே ஊற்றமா இருக்கும். அவனுக்கு அந்த ஊற்றம்லாம் கிடையாது. ஒரு க்ஷண மாத்திரத்துல அந்த காரியங்கள்லாம் முடிக்கக்கூடியவன் அவன். ஏன்னா அதனாலதான் இங்க ராமாவதாரத்தை ஏன் சொன்னேன்னு அடியனுக்கு அது தோன்றுது. முதல்ல சௌசீல்ய குணத்தை சொன்னான் 17 பதிகத்துல. ஏன்னா சௌலபிய குணம் கிருஷ்ணனுக்கு ரொம்ப சௌலபியன், சுலபன். கிருஷ்ணன் எல்லா இடத்துலையும் பழகிறவன். ஆனா சௌசீல்யம்னா சீலவான் அர்த்தம், சீலத்தை உடையவன், நல்ல சீலம், குஷீலன். ராமன் வந்து நாட்டில் பிறந்து படாதனப்பட்டு எப்படி வாழணுமோ மனுஷரா பிறந்ததுனால இந்த மனுஷ தர்மத்தை தர்மோ விக்கிரகான் அப்படின்றதுனால எப்படி இருக்கணுமோ அப்படியே தன் பிறந்ததுக்கு அதனால சுஷீலான் இருக்கான் அடியன் தோன்றது. அதனால இங்க ராமாவதாரத்தை சாட்சிய கழிமின் தொண்டீர்கள் கழித்து தொழுமினவனை தொழுதால் வல்வின வாழ்வித்து அழிவின்னி ஆக்கம் தருமே. கழிமின் தொண்டீர்கள் கழித்து நம்மளுடைய இதெல்லாம் வினைகள்லாம் கர்மாக்கள்லாம் எல்லாத்தையும் தொண்டீர்களே கழித்து, எல்லாத்தையும் கழிமின் எல்லா கர்மாக்களையும் கழித்துட்டு வாருங்கள். தொழுமின் அவனை தொழுதால், அவனை மாற்றமே மீதி எல்லா கர்மாத்தையும் அதான் கழித்துட்டு. இங்கதான் சைக்கத்தே உடனே தொழுதுட்டு வரணும் எல்லாத்தையும். சரி கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் கழிச்சுட்டு வர வேண்டாம், உடனே கழிச்சுட்டு பெருமாளை ஆசைக்கு வாருங்கோள். இங்க அது சாய்க்கிற தொண்டீர்கள் கழித்து தொழுவினவனை தொழுதால் வழிநின்ன வல்வின மாழ்வித்து. வழிநின்ன வல்வினை நம்ம பிராரப்த கர்மாக்கள்லாம் இருக்கே, வந்த வழியெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்த பூர்வ கர்மங்கள்லாம் இருக்க, பூர்வாகங்கள் எல்லாம் பூர்வாகங்கள்லாம் எல்லாத்தையும் கழித்துட்டு வாழ்வித்து அழிவின்னி ஆக்கை தருமை, அழிவின்றி ஆக்கம் தருமை. ஆக்கம் அழிவின்னி மோட்சம், இது அழிவில்லாத மோட்சத்தை தரக்கூடியது. நித்தியமான மோட்சத்தை, அது நித்தியமான மோட்சத்தை தரக்கூடியது. அழிவின்னி ஆக்கை தருமை. தருமவரும் பயனாய் திருமகளார் தனிக்கேள்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவாரே. இருமை வினை கடிவார், இருமைனா புண்ணிய பாப ரூப கர்மங்கள். அந்த ரெண்டு வினையும் இங்க புண்ணியமும் நம்மளுக்கு பிரதிபந்தகம், மோட்சம் குறித்து பாபமும் பிரதிபந்தகம். அதனால அந்த இருமையும் வினை கடிவார் யாருன்னா தர்மவரும் பயனாய. தர்மவரும் பயனாய தர்மத்தை உருவாக கொண்ட பெருமாள் தர்மஸ்வரூபியான ரெண்டு இருக்கு. தரும்ல கிரியாபதமாவும் இருக்கு, கிரியா இருக்கு. தரும் தரும் தர்மஸ்வரூபிய தர்மவரும் பயனாய திருமகளார் தனிக்கேள்வன். அவன் எப்படிப்பட்டவன்னா திருமகளோட கேடினவன், பெரிய பிராட்டியாருடைய தனிக்கேள்வன், அத்விதீயனானவன். அதனால அப்படி தர்மவரும் பயனாய திருமகளார் தனிக்கேள்வன் பெருமை உடைய பிரானார். இப்படிப்பட்ட திருமகளோடு இனிதமர்ந்த செல்வனான இவன்தான் உபாயமும் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. உபாயமும் இவனே, உபாயமும் உபாய கோட்டிலையும் இங்க ஸ்ரீயோட சேர்த்துதான். அதனாலதான் திருமகளார் தனிக்கேள்வன் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. பெருமை உடையவரானார் இருமை வினை கடிவாரு. கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவை கண்
கொடியா அடுப்புள்ளுயர்த்த வடிவார் மாதவனாரே. இப்படிப்பட்ட எம்பெருமான் யாருன்னா திருமாவளோட இனிதவர்ந்தவனான். எப்படின்னா கொடியாவடு புல்லுயர்த்த அந்த கருடாழ்வானுக்கு அருள் செய்தது போல தனக்கு துவஜமாக கொடியாக வைத்திருப்பவனான எம்பெருமான் கடிவார் தீயவனைகள் கடியார் தீயவனைகள் தீயவனைகள் மொத்தத்தையும் கடிகிறவன், மொத்தத்தையும் போக்குகிறவன் எம்பெருமான். க்ஷணத்தினாலே போக்குகிறவன், ஒரு க்ஷணத்துக்குள்ளேயே போக்குறவன் அப்படின்னு. நொடியாரும் அளவழ்கண், ஒரு நொடியாரத்துக்கு முன்னாடியே ஒரு க்ஷணத்துக்கு முன்னாடியே அந்த மொத்தத்தையும் போக்குகிறவன். அவன் யாருன்னா கருடாழ்வானுக்கு கொடியாக வச்சிட்டு பெருமான் திருமகளோடு இருக்கிறவன் அப்படின்னு. கடைசியில நிகமனத்துல பலஸ்ருதியில மாதவன் பால் சடகோபன் தீத் அவம் இன்றி உரைத்த ஏதமில் 1010 ஓதவல்லார் பிறவாரே. மாதவன் பால் இங்க பெருமாளுடையத்திலையும் பெருமான் மாதவனான ஸ்ரீபதியான என் பெருமான் அவன் குறித்து சொன்ன சடகோபனான ஆழ்வாரும் தீதவம் இன்றி உரைத்த எந்த அவத்தியமும் இல்லாத உரைத்தன்னு. இங்க தீது அவம் 2 சப்தம் சாய்ச்சிருக்க. தீதுன்றது ஆழ்வார்கிட்ட இருக்கிற அவைத்தியங்களுக்கு குறிக்கிறது தீதுன்னு சாய்க்கிற. அவம்ன்றது பெருமாள் கிட்ட எந்த குறையும் இருக்கிற அவத்தியங்களுக்கு குறை. அது ரெண்டுமே இல்லாத இருக்கிற இந்த அந்தாதி ஏதமேல் 1010 ஓதவல்லார் இதை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் பிறவாரே மோட்சத்தை அடைந்து புனராவிருத்தி ரூபமான மோட்சத்தை அடைவார்கள் என்று நிகமிக்கிறார். இதுக்கு சுவாமி தேசிகன் சாய்க்கிறது அக்ரியதே ரச்சபாவாத் ஸ்வபிஷயநேதே ஸ்வாதராத் அநியத விவிதான் அர்ச்சனாத் அநியத விவிதாத் வியர்ச்சனாத் அல்பதுஷ்டேஹே பிரஸ்வாவத்யேஷ பாவாத் ஸ்வபிஷயநேதே ஸ்வாதராத் ஸ்வாதுபூம்னா பாதாசக்த பிரசக்தே சகிருதுபசதனே மோக்ஷனாத் தர்மசௌஸ்தியாத் க்ஷிப்ரக்ஷிப்தாஹிதத்வாத் சுகரபஜனதாம் மாதவத் யாபியதத்த அப்படின்றதுனால இங்க ஆழ்வாரும் நிகமனம் பண்ணுச்சே மாதவன் பால் சடகோபன் சாய்ச்சே. சுவாமி தேசிக்கணும் இங்க மாதவஸ்தியாபியதத்தன்றதுனால எல்லா இடத்துலயுமே மாதவதீதி மாதவகான்றதுனால ஸ்ரீயப்பதியோட கூடின எம்பெருமான் அவனே மாதவ தவஹ தவதி மாதவதி மாயாஹ தவஹ மாஹா மாஹா மாயாஹ தவஹ மாயாஹ தவஹ பதிஹி தவஹ பதி. அதனால இங்க ஸ்ரீயப்பதித்துவத்தோட கூடின எம்பெருமானே சகலம் உபாயம் உபேயம் அப்படின்றத சாட்சி இந்த 10 தசகத்தை தலை கட்டுகிறார். கவிதாக்கு சிம்மாய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீரங்கம் கிருஷ்ணன் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயிச்சதி ததகம் பக்தி பகவத் யஸ்னாமி. 2 இடத்துல பக்தி சப்தம் பிரயோகம் பண்ணிருக்க. பக்தி முக்கியம். இடும் பொருளிலே வாசிகான்பான் இல்லை, இடுகிறவன் உள்ளத்திலே வாசிகானும் அத்தனை. அது மாத்திர பாஷிகார சாட்சிய சமஸ்த பதமாக்காத பத்திர புஷ்ப பல தோயானின்னு சாய்க்காம பத்திரம் புஷ்பம் பலம் தோயம்னு எத்த பதமாக சாய்ச்சதுக்கு காரணம் இதுல ஏதாவது ஒன்று இருந்தா கூட போகிறோம் அப்படின்னு சாய்க்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த மகான்கள் இந்த அருளி செயலுக்கு வியாக்கியானம் பண்ண மகான்கள் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றது எவ்வளோ கஷ்டமோ அதை விட கஷ்டம்ன்றதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். தரும் அவரும் பயனாய தரும் அவ்வொரு பயனாய தரும் என்பதை கிரியாபதமாக வச்சுக்கலாம். திருமகளா தனிக்கேழ்வன் என்று புல்லிங்கத்தில் இருக்கு, ஒருமையில் இருக்கு. தனிக்கேழ்வன் விசேஷ பாவம் பாசுரத்தில் வைக்க முடியாது. தருமவரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் பெருமை உடைய பிரானார் இருமை வினை கடிவார். அதெல்லாம் பலர்பாலில் இருக்கு. இப்படிப்பட்ட சூக்ஷ்மத்தை பார்த்து நாளைக்கு கேள்வி கேட்டா என்ன பண்றதுன்னுட்டு இதிங்கிற சப்தம் அங்கே சேர்த்துக்கணும். தருமவரும் பயனாய திருமகளார் தனிக்கேழ்வன் இதி பிரதிதா பெருமையுடைய பிரானார் இருமை வினை கெடுவாரு. இல்லைன்னா ஒன்று ஏகவச்சனத்தில் ஒன்று பகுவச்சனத்தில். இங்கே சம்ஸ்கிருதத்தில் ஏகவச்சனம் பகுவச்சனம்னு சொல்கிறோம். அங்கே ஆண்பால்லையும் பலர்பால்லையும் இருக்கிறது. ஸ்லோகம் எப்படி அன்வயிக்கும்? ஆழ்வார் சொல்லிட்டே நாம ஏற்றுட்டா நாளைக்கு தமிழா கேள்வி கேட்க மாட்டாளான்னு இவ்வளவு யோசிச்சு இந்த ஒவ்வொரு பாசுரத்திலையும் இப்படிப்பட்ட வியாகரண ரீதியான விடயங்களையும் மகான்கள் சாட்சிருக்கா. இது நடுவில் இருக்க 36,000 படியிலையும் இல்லை, 6,000 படியிலையும் இல்லை. சாட்சா சுவாமியார் கிரந்தத்துல மாத்திரம்
இப்படி வித்தியாசம் இருக்கிறதுக்கு பதில் சாட்சிருக்க. அதனால ஒவ்வொரு வியாக்கியானது எந்த ராமர் தேசிகர்னு சொன்னா அது பகவச்சனம் தான். மரியாதை வச்சிருந்த ராமன் ஏகவச்சனம். இல்ல தமிழ் பிரகாரம் ராமன் சொன்னாதான் ஏகவச்சனம், ராமர்னு சொன்னா அது பகவச்சனம். அதான் இங்க பாசுரத்துல கலந்து இருக்கே ஒண்ணு இதுல இருக்கேன்றதுக்காக இப்படி. பகவச்சனம் தான். அதனால எல்லா வியாக்கியானத்தையும் சேவிக்கிறதுல பலன் இருக்கு அப்படின்றதுக்காக ரொம்ப அழகா சாதிக்கிறா. எல்லாரும் ரொம்ப ரொம்ப அழகா சாதிக்கிறா. இவாட சொல்லச்சேன் ஆச்சாரியார்கிட்ட சொல்லச்சேன் ஐஷிங்கர் இங்கே இருக்கிற ஐஷிங்கர் பெருமை, சொல்லி கொடுத்தவாளுடைய பெருமை, இவா பெருமை எல்லாமே நான் அனுபவிச்சுருக்கேங்கிறத தவிர ஒன்றும் இல்லை. ரொம்ப அழகா சொல்றா. அந்த உபபாதனம் ஒவ்வொருத்தரும் பண்றது அழகா இருக்கு. கொஞ்சம் சைலி வேணா வித்தியாசம் இருக்கே தவிர எல்லாரும் ரொம்ப நன்னா சொல்றா.